தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சாமிநாதன் ஆண்மையிலை பான்றைக்காகவும் பாலகிருஷ்ணன் பிறந்தநாளின் நன்றி இதழாகவும் மற்றும் உடல் நல வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் பவுலின் இயேசுவின் திரு இதயத்திற்கு நன்றியாகும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் சாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை அதற்காக மனவருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முற்றாடு. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேன்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித விலாதரச மாலை உமது தூய ஆவியால் தூண்டி எழுப்பி நிறைவான அருள் வாழ்விற்கு மறுமலர்ச்சியின் வழியை காட்ட நீர் அழைத்தமைக்காக உம்மை புகழ்கின்றோ. அவர் தம் இறை அனுபவ ஆற்றலாலும் ஆழ்ந்த போதனைகள் நிறைந்த நூல்களாலும் புறவழ வாழ்வை புதுப்பித்ததோடு இறை மக்கள் அனைவருக்கும் உம்மை அடையும் வழியை சுட்டி காட்டினார். அவருடைய வழிகாட்டுதலால் நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உம்மிலே இரண்டர கலப்பதில் நாளுக்கு நாள் முன்னேற செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் உரைமனுக்கு திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 21-30 வரை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து
கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலேயா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் நமக்கு ஏற்புடையவராக்குகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரைப்பாளர் பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. உயிருள்ள இறை வார்த்தைகள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள். ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறியது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும்.
ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கலங்க கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கழுகுவின் முட்டையானது கோழி முட்டையோடு இணைந்து விட்டது. கோழி அவயம் காத்து தன்னுடைய குஞ்சுகளை பொரித்தெடுத்த பொழுது அந்த கழுகின் முட்டையும் பொரிக்கப்பட்டது. அந்த கழுகும் கோழி குஞ்சுகளோடு உலா வந்தது. ஆனால் அந்த கழுகானது தன்னுடைய இயற்கை சக்தியின் காரணமாக பறக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டது. உடனே தன்னுடைய தாயிடம் வந்து, அம்மா, ஏதோ எனக்குள் ஒரு சக்தியானது என்னை உந்தி தள்ளுகின்றது, நான் பறக்க ஆசைப்படுகின்றேன், நான் பறக்கலாமா என்றவுடன் கோழியானது, இதுவென்ன, நம்முடைய இயல்புக்கு மாறாக பறக்க ஆசைப்படுகின்றதே, என்னால் பறக்க முடியாதே, நான் எப்படி இதற்கு பறக்க கற்றுக் கொடுப்பது என்று நினைத்து அந்த தாய் கோழியானது தன்னுடைய குஞ்சான அந்த கழுகை பார்த்து, கழுகு குஞ்சியிடம், உனக்கு இன்னும் காலம் வரவில்லை, பொறுத்திரு, உனக்கு காலம் வரும் பொழுது பறக்கலாம், அதுவரை நீ நடந்து பழகு என்று கூறியதாம். எப்பொழுதெல்லாம் இந்த கழுகு குஞ்சானது தன்னுடைய தாய் கோழியிடம் வந்து நான் பறக்க வேண்டும் என்று கூறுகிறதோ அப்பொழுதெல்லாம், உனக்கு இன்னும் காலம் வரவில்லை, பொறுத்திரு, உனக்கு இன்னும் காலம் வரவில்லை, பொறுத்திரு என்று இந்த தாய் கோழியானது கழுகு குஞ்சியிடம் கூறியதாம். ஏனென்றால் கோழியானது பறந்தது கிடையாது, நடந்தது மட்டுமே அதனுடைய வாழ்வாங்க இருக்கின்றது. இவ்வாறு அந்த கழுகும் பறக்க முயற்சி செய்தது. ஆனால் தாய் கோழியானது அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதனுடைய வாழ்வும் அப்படியே முடிந்து போய்விட்டது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்தார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சாடுவதையும் பார்க்கின்றோம். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கின்றீர்கள் என்று சாடுகின்றார். ஏனென்றால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அறிவின் களஞ்சியத்தின் திறவுகோலை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். திருச்சட்டத்தை தாங்கள் மட்டுமே பிறருக்கு அறிவிக்க வேண்டும், தாங்கள் மட்டுமே அதற்கு ஆசிரியராக தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக, எண்ணம் கொண்டவர்களாக இருந்ததன் காரணமாக இவர்களும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவில்லை. அப்படி நிறைவேற்ற முனைந்தவர்களையும் அவர்கள் விடவில்லை. கடவுளை அவர்கள் அறியக்கூடாது என்ற ஒரு நோக்கிலே அவர்கள் திருச்சட்ட நூலை பிறருக்கு கொடுக்கவில்லை என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சாடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசேயர்களை போன்றும் சதுசேயர்களை போன்றும் நம்முடைய வாழ்வில் இறைவனை நோக்கி முன்னேறி செல்கின்றவர்களை தடுத்து நிறுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது பிறருக்கு வழிவிட்டு நாம் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் மற்றவர்களை அழைத்து வருகின்ற கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மாறாக இந்த பரிசேயர்களை போன்றும் சதுசேயர்களை போன்றும் இறைவனை நோக்கி வருகின்றவர்களை தடுத்து நிறுத்த நாம் முயற்சித்தோம் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுவார். ஆமேன். அப்பத்தை முக்கு பிடிக்கின்றோம். இவர்களுக்கு வாழ்வதற்கு பக்கமாக மாறும் இறைவனை வாழ்க்கை. வாழ்வை பலியாய்
ஆண்டவரே கலரைக்கு பச்சரவன் வருவதற்கான ரசத்தை வச்சுக்கொண்டு திராட்சை கொடுங்க இந்த ரசத்தை அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிச்ச வீங்கள். புனிதத்திற்கெல்லாம் மூச்சாகி இறைவா, உம்மை அடையும் வழிகளை உள்ளார்ந்த அன்போடும் முழுமையான ஆர்வத்தோடும் தேடியே புனிதாவிலா தெரசம்மாளின் வாழ்வை காணிக்கையாக நீரேற்று அவருடைய இதயாவலை நிறைவு செய்தீரே. அவர் விழாவிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் வழியாக எங்களை எமக்கு முழுவதும் கையளித்து எங்கள் வாழ்வின் நோக்கத்தை நாங்கள் உம்மிலை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் முது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகமே. இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: மூலகின் தேவனாகிய ஆண்டவர் வானும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கின்ற உடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியின் வழியாக நீர் அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித அவிலா தெரசம்மாள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் முடிவில் நாம் வாழ்வழிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் திருவுடல் திறத்தும் இருக்கும் தன்னுக்கு இல்லாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்களோடு தமிழும் காத்திருமாறு பரவாயில்லை. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தன்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபம். மூவரு இறைவா, வெளியினுரை தேர்ந்தெடுத்து முதல்வரவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்கு, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டிப்பிடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கடித கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் புரிந்தலும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய எழுப்பிய குடும்பத்தினராகிய எங்களுக்கு செம்மறியின் விருந்தை நான் நிறைவளித்தேன். புனித தெரசம்மாள் வழியாக நீர் காட்டிய நெறிகளை பின்பற்றி
நாங்கள் தோல்விகளால் துவண்டு விடாமல் எங்கள் வாழ்வை சீர்திருத்தி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்திடும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரி மாதாவே, பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையுமாயிரும். நித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள்